அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைய ஒரு ஹதீஸ் பார்ப்போம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கருமையாக இருக்காதே. ஒவ்வொரு நாளும் அடியார்கள் காலை நேரத்தை அடையும் போது இரு வானவர்கள் இருக்கின்றன. அவர்களில் ஒருவர், இறைவா, நல்வழியில் செலவு செய்பவருக்கு பிரதிபலனை அளிப்பாயாக என்று கூறுவார். மற்றொருவர், இறைவா, நல்வழியில் செலவு செய்ய மறுப்பவருக்கு இழப்பை கொடுப்பாயாக என்று கூறுவார் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அறிவிப்பவர் அபூ ஹுரைரா அலி. நூல் புகாரி 14042, முஸ்லிம் 18036. விளக்கம்: மனிதனிடம் இருக்கும் செல்வம் படைத்தவனின் அருளால் கிடைத்ததாகும். இதை நல்வழியில் செலவழிப்பதும் இல்லாதவர்களுக்கு வழங்குவதும் செல்வந்தர் மீது கடமையாகும். ஆனால் பண வசதி உள்ள பலர் இன்னும் சேர்க்க வேண்டும் என்பதில் காட்டும் ஆர்வத்தை 1% கூட ஏழைகளுக்கு செலவழிப்பதில் காட்டுவதில்லை. மற்றவர்களை பற்றி நினைத்து பார்க்காமல் தன்னை பற்றி நினைப்பவர்களுக்கு இறைவனின் அருள் கிடைக்காது. இம்மையிலும் மறுமையிலும் அவர்களுக்கு நஷ்டம் ஏற்படுமாறு வானவர்கள் பிரார்த்தனை செய்வார்கள். தன்னிடம் உள்ள கஞ்சத்தனத்தில் இருந்து காக்கப்படுவோரே வெற்றி பெற்றோர் என்ற திருக்குரானின் வசனமும் மறுமை வெற்றிக்கு தாராள மனம் அவசியம் என்பதை உணர்த்துகிறது. நபி அவர்கள் கஞ்சத்தனத்திலிருந்து அல்லாவிடம் தாமும் பாதுகாவல் தேடி மற்றவர்களையும் பாதுகாவல் தேட வலியுறுத்தியுள்ளனர். புகாரி 6365. எனவே கஞ்சத்தனத்திலிருந்து நம்மை பாதுகாத்து இறையருளை பெற முயற்சிப்போம். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரொப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.